பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் சொல்வார், மக்களிடம் செல், அவர்களோடு வாழு, அவர்களை நேசி, அவர்களிடமிருந்து கற்றுக்கொள், அவர்களுக்கு தெரிந்ததிலிருந்து தொடங்கு, அவர்களிடம் இருப்பதிலிருந்து கட்டுமானம் செய், பணி முடிந்த பிறகு அவருக்கு திருப்தியை ஏற்படுத்திவிட்டு திரும்பி வான்னு சொன்னார். அண்ணா சொன்னதையெல்லாம் என்னுடைய இதயத்தில் வச்சு செயல்படக்கூடியவன் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். உறுதியா சொல்றேன், உங்க கனவுகளை நான் நிறைவேற்றுவேன், உங்கள் கோரிக்கைகளை நான் திட்டங்களாக உருவாக்கி தருவேன், உங்க எண்ணங்களுக்கு உருவம் கொடுப்பேன், நம்மோட தமிழ்நாட்டை தலை சிறந்த மாநிலமாக உயர்த்துவேன். இதுதான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 2026 தேர்தலுக்கு தரக்கூடிய வாக்குறுதி. நம்முடைய கனவு நனவாகும். தமிழ்நாடு வெல்லும், வெல்லும், வெல்லும். நம்ம ஆட்சி பொறுப்புக்கு வந்தப்போ கொரோனா என்ற கொடுமையான பாதிப்பு உச்சத்தில் இருந்துச்சு. நல்லது எதுக்குமே ஒத்துழைக்காத, தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கும் எதிராக மட்டுமே சிந்தித்து செயல்படக்கூடிய பாஜக அரசு தொடர்ந்து ஒன்றிய அரசில் இருக்கு. ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ தமிழ்நாட்டு உரிமைகளை எல்லாம் ஆமாசாமி போட்டு அடகு வச்ச அதிமுக இப்போ எதிர்கட்சி ஆனதுக்கு பிறகு உண்மைக்கு புறம்பான போலி செய்திகள் எல்லாம் உருவாக்கி அவதூறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பரப்பிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கும் ஒன்றிய அரசுக்கும் பாலமா இருக்க வேண்டிய கவர்னர், ஆளுநர் என்கிற அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர் என்ன பண்றாருன்னா உங்களுக்கே தெரியும். உங்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்து சட்டமன்றத்தில் நான் நிறைவேற்றக்கூடிய சட்டங்களுக்கு முட்டைக்கடை போடுறத தன்னுடைய முதல் வேலைன்னு ஆளுநர் செயல்படுறார். இத்தனையை மீறி மக்களான நீங்க எங்க கூட இருக்கிற காரணத்தால் தான் 2021 கொடுத்த 505 வாக்குறுதிகளை 404 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். இந்த சாதனையை செஞ்சது திராவிட மாடல். ஒன்றிய அரசு நிதியை தர மறுத்தும் புறக்கணிச்சும் அவங்க வெளியிடக்கூடிய புள்ளி விவரங்கள் எல்லாம் தவிர்க்க முடியாத அளவுக்கு முதலிடத்தில் இருக்க சாதனையை செஞ்சது நம்ம திராவிட மாடல் அரசு. தமிழ்நாட்டோட கஜானாவை சுரண்டின கடந்த கால அதிமுக ஆட்சியாளர்கள் மக்களால் விரட்டியடிக்கப்பட்ட பின்னர் என்னென்னலாம் சொன்னாங்க, நாம மகளிருக்கான உரிமை தொகையை கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனா அதை நிரூபிச்சு காட்டியிருக்கோம், செஞ்சு கொடுத்துருக்கிறோம், செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். 1,31,00,000 மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் அக்கௌண்ட்ல இன்னைக்கு போடப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்து என்ன சொன்னாங்க, போக்குவரத்து துறை நஷ்டத்தில் இயங்குது, இதுல எங்க இலவச பயணம் கொடுக்க போறாங்கன்னு சொன்னாங்க. நான் ஆட்சி பொறுப்புக்கு வந்த மறுநாள பெண்கள் எல்லாரும் நகர பேருந்துகளை விடிய பயணம் செய்ய முதல் கோப்புல முதல் கையெழுத்து போட்டவன் தான் இந்த ஸ்டாலின். சொன்னதை மட்டும் இல்ல, மக்களுக்கு தேவை அப்படின்னு தோணுச்சுன்னா அது நல்லதா இருந்தாலும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தினமும் காலையில 21 லட்சம் குழந்தைகள் வயிறார சாப்பிடுற காலை உணவு திட்டம் தேர்தல் வாக்குறுதியில சொன்ன திட்டமா? 42 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்திருக்கக்கூடிய நான் முதல்வன் திட்டம் தேர்தல் வாக்குறுதியில சொன்ன திட்டமா? இல்லையே. ஆனா இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தேவை, நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவை, நம்ம பிள்ளைகளுக்கு தேவைன்னு அதை கொண்டு வந்தோம். நாளைக்கு நம்ம பிள்ளைகள் வளர்ந்து மாணவர்களாக படிச்சு பெரிய பெரிய வேலைகளை போய் உட்காரும் போது இந்த திட்டங்களை செயல்படுத்தினதுக்காக நம்ம திராவிட மாடல் அரசை பாராட்டுவாங்க. இன்னும் சொல்றேன், அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டுக்கு வரணும்னு சொன்னால பல தொழில் நிறுவனங்கள் பின்னங்கால் பிடரில் அடிபட்டு தலைதறிக்க ஓடுனாங்க. ஆனா நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் 10 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை நாம் எடுத்திருக்கிறோம். ரெக்கார்ட் பண்ணா ரெக்கார்டை பிரேக் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணணும். இதுதான் என் பாலிசி. இன்னும் கூட சொல்றேன், 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு,
4000 கோயில்களுக்கு குடமுழுக்கு, 8000 கோடி ரூபாய்க்கு மேலான கோயில்களின் சொத்துக்களை மீட்டிருக்கோம். அரசு ஊழியர்களுடைய 22 ஆண்டு கால கோரிக்கையான பென்ஷன் திட்டம் கடந்த 4 ஆண்டுகள்ல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 2 முறை 3 முறை நாம் பயணம் செஞ்சு அரசு விழாக்கள் மூலமாக 40 லட்சத்துக்கும் அதிகமானதுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி இருக்கிறேன். இப்போ கூட இந்த பொங்கல் மகிழ்ச்சி பொங்கலா இருக்கணும், அதற்காகத்தான் பொங்கல் பரிசா 3000 ரூபாய் தரோம்.